ஹாய் ஹலோ நண்பா. இன்னைக்கான வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்துட்டிங்கன்னா த பேபி இன் எல்லோ ஹாரர் கேம். இந்த கேமோட ஃபஸ்ட் பார்ட்டு செகண்ட் பார்ட்டு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க மஸ்ட்டாக போய் பாருங்கள். நான் வந்து முன்னாடியே சொல்லியிருப்பேன் இதில் வந்து நெக்ஸ்ட் ஒரு பிளாக் கேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வருதுன்னு. அந்த அப்டேட் வந்திருக்கு. சரி அது என்ன தான் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆடி பார்க்கலாம் தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் வந்து வீடியோ போடாமல் ரொம்ப நாள் கிட்ட ஆகிப்போச்சு. அதுக்காக நீங்கள் பார்க்குறவங்கள மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க, அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, இன்ட்ரோ போட்டுடலாமா? தக்காளி போடுறேன் இன்ட்ரோவை. Let me in, yeah. ஓகே, கேம்குள்ளே வந்துட்டோம். என்னடா இது பூனை இவ்வளோ கொடூரமாக இருக்குது. இந்த கருப்பு பூனைனால இப்படி தான்ப்பா. ஆனால் அந்த கண்ணு தான் செம்மையாக இருக்குது. ஓகே, நமக்கு வந்து இப்போ கொஞ்சம் இதாக இருக்குது, போதையாக இருக்குது. ஓகே, இப்போது என்ன தான் ஃபாலோ தான் அந்த பூனையை, கருப்பு பூனையை பின்தொடர சொல்கிறாங்க. சரி, அது நீ எங்கே தான் கூட்டிகிட்டு போகுதுன்னு பார்ப்போமே. ஓகே, என்னடா இது இங்கே போக முடியலையேங்க. அப்புறம் எப்படி நான் பின்தொடருவேன்? இது புக் ஷெல்ஃபை எங்கேயாச்சும் தள்ளி வைக்கணுமோ? இருங்க, நான் இதே மாதிரி நிறைய கேம் விளாடிருக்கேன். எப்படின்னா ஒரு ஓரத்தில் போய் அப்படியே தள்ள முடியும். அந்த மாதிரி ஏதாச்சும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இருங்க, ஆனால் எப்படி தள்ள முடியலையே. ஏதாச்சும் ஒரு பசில் வச்சுருப்பாங்களோ? இருங்க, என்ன என்ன வச்சுருப்பான்? இருங்க வந்து இந்த சுற்றி பார்க்கலாம் முதல்ல. இவ்வளோ கிராஃபிக்ஸ் பண்ணி இந்த இடத்த உருவாக்கியிருக்கானா, இங்கே ஏதாச்சும் ஒன்று வச்சுருப்பான். சும்மாலாம் ஒரு அந்த சைடு இந்த சைடு போகிறதுக்கெல்லாம் வச்சுருக்க மாட்டான். ஓகே, இங்கே ட்ராயரெல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். க்ளோஸ் ட்ராயர் தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. அதில் வேறு ஏதாச்சும் வித்தியாசமாக கிடச்சா நல்லாயிருக்கும். இங்கே டோர் இருக்கா? அட கரும்புமே, இது ஓப்பன் இல்லை. அப்புறம் எதுக்கு அது கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஓகே, ஒரு ஹேமர் இருக்குது. இதை வச்சு அதை உடைக்க முடியுது. ஏன்னா அது கொஞ்சம் ஒரு பீஸாக உடஞ்சிருக்கு. அப்போ நம்மளால் வந்து முழுசாக என்னடா இது எதுவுமே காட்டலைங்க. இருங்க, ட்ராப் பண்ண தான் முடியுது, அதை எதுவும் உடைக்க முடியல. இருங்க பார்ப்போம், வேறு ஏதாச்சும் பண்ண முடியும். இந்த புக்கு இருக்குது. ஐ திங்க் புக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து இந்த புக் ஷெல்ஃபில் ஒதுக்கி வைக்கணுமோ? டே என்னடா இது? 3 புக்கு தான், பிரச்சனை இல்லை. ஆமாங்க, இங்கே பாருங்கள், 3 புக்கு வச்சா தான் அந்த செல்ஃப் ஓப்பன் ஆகுமா? இப்போ அந்த புக்கை எங்கேயும் போய் தேடுறது? நாங்கள் ஏன் குறுக்கு புத்தியில் யோசிக்கக்கூடாது? எதுக்கு புக்கெல்லாம் வச்சுட்டு அந்த இதையும் உடச்சி ஆகுமோ? இருங்க, புக் ஷெல்ஃபை உடச்சி எடுக்க முடியுதான் பார்ப்போம். சே, அப்படி ஏதாச்சும் கொடுத்துருந்தா நல்லா இருந்துருக்குல்ல. கேமையே கிராஸ் பண்ணுறோட்டா நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. எரிக்க முடிஞ்சுனாலும் பரவாயில்ல, இங்கே ஃபியூலெல்லாம் இருக்குது. ஓகே, வேறு ஏதாச்சும் கிடைக்குதான் பார்ப்போம். இங்கே நெட்டு போல்ட்டு தான் இருக்குது. ஆனால் நிறைய உருவாக்கியிருக்காங்க. இதெல்லாம் எதுக்குன்னு தெரியல. ஐ திங்க் ஏதாச்சும் வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். இது என்னடா மிஷினு ஏதோ காட்டுதிங்க. சரி, நமக்கு அதெல்லாம் தேவையில்லை, முக்கியமானது மட்டும் எடுத்துக்கலாம். இதெல்லாம் நமக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் நல்லதாக கொடுங்கடா. என்னது இது? இங்கே ஒரு புக் இருக்குது. இது எடுத்தாகுமோ? இதில் 3 எழுதிருக்கு. ஐ திங்க் இது ஏதோ பசில்னு நினைக்கிறாங்க. இருங்க பார்ப்போம். இருங்க, 1 செகண்டு. என்னது இது? உக்காரல. இருக்கு, இங்கே தான் இருக்கு, உக்காரணுமே. எஸ், இருங்க, அங்கே பாருங்கள். இது வந்து கீழே தான் வைக்கணும். ஏன்னா இங்கே பாருங்கள், மேலே பாருங்கள், 1 2 3 4 5ன்னு எழுதியிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேருந்து 1 2 3 4 6 வரைக்கும் இருக்கா? அங்கேருந்து இப்போ 1க்கு 2 தான், 2வது புக்கு தான் தேவை இந்த இடத்துக்கு. கீழே பார்த்தீங்கன்னா அந்த 3 ஒரு 2 கழித்து 3வது புக்கு வச்சுட்டேன். அப்போ நமக்கு வந்து 2வது 2 புள்ளி போட்டிருக்கோம். அந்த புக்கு தான் நமக்கு தேவை. அது எங்கேருந்துடா போய் கண்டுபிடிக்கிறது? இருங்க பார்ப்போம், இங்கே எங்கேயாச்சும் இருக்கோ? நெட்டு பொட்டெல்லாம் இருக்குது, அது நமக்கு தேவையில்லை. 2வது. என்னல இவ்வளோ ஈஸியாக பசிலெல்லாம் கொடுத்தா? என்னல இது சில்லியாக தரீங்கன்னா? பெருசாக எதிர்பார்த்தேன். ஆனால் இந்த கேம் என் ஃப்ரெண்டு சொன்னால் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும்டா, நீ எப்படி ஆட போகிறதுன்னு தெரியாதுன்னு சொன்னால். சரி பார்த்துக்கலாம், என்னவா இருந்தால் என்ன, நாங்கள் ஆடி ஜெயிச்சு காமிக்கிறோம், அதுதான் நம்ம டாஸ்க்கு. ஓகே, என்னடா இது? கீழே வந்துட்டோம். இங்கே வந்து இந்த எரிபொருள் இருக்குது, இதை வந்து எரிக்கி வைக்கணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் என்னது இது? வால்வு இருக்குது. இங்கே திருப்பி விட்டு இங்கே ஏதோ பசில் வச்சுருக்கான். இது ஆர்ஆர் கேம் தானே தான் சொன்னீங்க, அப்புறம் என்னடா இவ்வளோ பசிலாக போட்டு வச்சுருக்கீங்க? பசில் கேம் சொல்லி ரெக்கமெண்ட் பண்ண என் ஃப்ரெண்டு வந்து இது ஆர்ஆர் கேம் தானா அப்படி சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணான். பார்த்தா இது ஒரு பசில் கேமாக இருக்குது. இருங்க, இதை வந்து எரிக்கி வைக்கணும்னு நினைக்கிறீங்க. எரிக்க வச்சா அதோட உஷ்ணம் வந்து அதிகமாகுது. அப்படின்னா அது ஃபுல்லாக ரெட்டை வரைக்கும் போடுற வரைக்கும் இது போட்டுகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த கறியை. இருங்க, போட்டு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. என்னடா அது ஸ்க்ரீன் அதிருதுங்க நல்லா இருக்குது. ஆனால் ஆர்ஆர் ஃபீல் கொடுக்கலனாலும் ஒரு நல்ல ஜாலியாக தான் இருக்குது. நீங்கள் இந்த கேமை வந்து மஸ்ட்டாக டவுன்லோட் பண்ணி ஆடுங்க. ஏன்னா ஒரு நல்ல கிராஃபிக்ஸோட ஃபோனில் ஆட முடியுது, அதுதான் பெட்டரு. பார்த்தீங்களா? என்னால் இதை போய் என் ஃப்ரெண்டு கஷ்டம்னு சொன்னேன், அதை தான் என்னால் ஏற்றுக்கவே முடியல. இருங்க பார்ப்போம். போக போக ஏதாச்சும் இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்னடா இது? சாக்கடைக்குள்ளே தள்ளிட்டாங்க. கருமமே, என்னடா இது? ஆனால் சாக்கடைக்குள்ளேயே ஏதோ லைட்டெல்லாம் போட்டு வச்சுருக்கா. லைட் இல்லை, அது வந்து ஒரு எரியிற ஒரு செடி தான் நினைக்கிறேன். ஓகே, என்ன எப்படி அந்த சைடு போகிறது? நான் இது எங்கேயாச்சும் உடைக்கிறதா இருக்குமோ? இருங்க, கொஞ்சம் அந்த சைடு போய் பார்க்கலாம். ஏய்,
கருமாங்க என்னடா அது இந்த கருப்பு பூனை வேற கடுப்பேற்றிக்கிட்டு. ஆனால் அதை தான் பின்தொடர்றதா சொல்கிறாங்க. ஆனால் அது எங்கே போகுதுன்னே தெரியல. அது பாட்டுக்கு ஷார்ட்கட்டில் போகுது. நம்மளால அது போகிற வழியில் போக முடியல. ஓகே எங்கேயோ வந்துட்டு விடியுது விடியுது கடை. என்னாச்சு? ஓ என்ன என்ன நடந்துச்சு இப்போ? ஓ இந்த இடம் க்ளோஸ் ஆகிடுச்சா? ஆனால் இப்படி வந்ததுக்கெல்லாம் எப்படிடா உடையுது? என்னடா இது இப்படி இருக்குது? ஓகே இது எங்கே போகணுன்னு தெரியலையே. இருங்க எல்லாத்தையும் கொஞ்சம் தேடி பார்க்கலாம். என்னது இது லாக்கில் இருக்குது, இது லாக்கில் தான் இருக்குது. வேறு எங்கே போகணும்? இது என்னடா இது வீட்டுக்குள்ளே செடி நட்டு வச்சுருக்காங்க, என்ன திறக்க முடியல? என்னடா இது இடம்? என்னது இது? அங்கே தான் இருக்குது அந்த கருப்பு பூனை. டேய் எங்கே ஓடுற? என்னது இது? ஏதோ ரோபோட்டை நம்மக்கிட்ட தள்ளி விடுது. என்னது அது வயிற்றுக்குள்ளேருந்து ஏதோ வந்து விழுகுதுங்க. இருங்க அது என்னது இது? பேட்ரி இல்லையா? இது செத்துருக்காமா இந்த பேட்ரி? சரி அப்போ நாங்கள் புதுசாக ஒரு பேட்ரி போடணும்னு நினைக்கிறேன். கருப்பு பூனை நீயும் வாழ, எனக்கு தனியாக இருக்க பயமாக இருக்குது வா இங்கே அப்படின்னு. சரி என்னது இது? ஏதோ ஒரு மூலிகை பொருள் ஏதோ போட்டிருக்காங்க. என்னென்ன பண்ணோம் இங்கே நமக்கு ஒன்றுமே புரியலையே. இதெல்லாம் சின்ன சின்னமாக லெட்டர்ஸாக எழுதி வச்சுருக்காங்க. அது ஏதோ சைனீஸ் லெட்டர்ஸ் மாதிரி இருக்குது பார்க்க கொஞ்சம். ஓகே நமக்கு அது தேவையில்லை. இது என்ன இது? ஓகே இங்கே ஏதோ ஒரு செடி இருக்குது, ஆனால் இது பார்க்க செத்துருச்சின்னு போட்டிருக்காங்க. அப்போ எதுக்கு அந்த செடியை வச்சுட்டு ஏதோ வச்சு ஆராய்ச்சி பண்ணணுமோ? என்னது இது? முதல்ல என்ன கேம் இது? ஆராய்ச்சி பண்ணணும் பசிலு இந்த மாதிரி இது ஆர்ஆர் கேம் தானே? நான் எங்கேயாச்சும் மாற்றி ப்ளே பண்ணுறேனோ? சரி என்னது இது? இங்கே உள்ளே போய் பார்க்கலாம். மை இருக்குது. அப்புறம் பேட்ரி இங்கே தான் இருக்குது அதுக்கு. ஓகே அப்புறம் இங்கே வந்து இங்க் இருக்குது. இது எதுக்குன்னு தெரியலையே. இருங்க முதல்ல இந்த பேட்ரி எடுத்து அந்த ரோபோட்டு வயிற்றுக்குள்ளே அந்த பேட்ரி வைக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு ரேடியோ இருக்குது. ஓகே இதை ஓப்பன் பண்ண முடிஞ்சுன்னா ஒரு ஷார்ட்கட்டாக இருந்திருக்கும், ஆனால் முடியலையே. சரி முதல்ல அந்த ரோபோட்டை போய் பார்க்கலாம். ஏன்னா அதுக்கு வயிற்றுக்குள்ளே தான் இந்த பேட்டரியை வச்சு அது வந்து ஏதாச்சும் சொல்லுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நாங்கள் எப்படி இது விடுவோம், இந்த உலகத்தை விட்டு தப்பிக்கிறது, அல்ல இந்த ரூமை விட்டு தப்பிக்கிறதுன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். மாற்றி சொல்லிவிட்டேன் என்ன பண்ணுறது? ஓகே இந்த ரோபோட்டுக்கு ஏதோ கொஞ்சம் உயிர் வந்துருச்சு. கண் அப்படி திருப்பி திருப்பி பார்க்குது. ரோபோட்டு நீ தான் நான் காப்பாற்றணும், எனக்கு உன்னை விட்டால் வேறு யாரும் தெரியாது, காப்பாற்று. ஓகே ஓகே இங்கே வச்சு இந்த இப்போ ரோபோட்டுக்கு மருத்துவம் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். என்னடா இது? ஓகே இந்த புக்கை படித்து தான் ஏதாச்சும் பண்ணுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். என்னடா இது? இது ஓப்பன் பண்ண முடியலையே. என்ன பண்ணலாம்? ஓகே இது ஏதாச்சும் எடுத்து வைக்கணுமோ? என்ன பண்ணும் கரெக்டாக தெரிய மாட்டேங்குதே. ஐ திங்க் இது இங்கே சரி பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே தான் ஏதோ எழுதியிருக்காங்க. ஆனால் இது சரி பண்ணுற மாதிரி இங்கே எதுவுமே வைக்கல. நாங்கள் இது எடுத்துகிட்டு கொண்டு போய் மேலே எங்கேயாச்சும் போட்டு பார்க்கலாம். ஏன்னா எங்கேயாச்சும் இதுக்கு ரிப்பேர் பண்ணுறதுக்கே ஏதாச்சும் ரூம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே லாக்கில் தான் இருக்குது. எல்லா டோருமே க்ளோஸ். இங்கே பார்த்தீங்களா? இங்கே தான் இதோட சரி. என்னது இது க்ளோஸ் ஆகுதா? ஓப்பன் ஆகலையா? ஓகே என்னது இது? இது வந்த இடங்க. ஐயோ இருங்க என்னது இது? கேண்டல். ஓகே இதுவும் லாக்கில் தான் இருக்குது. இது எங்கே நான் கொண்டு போய் சரி பண்ணுவேன்? இதுக்கு எப்படி? ஐ திங்க் இதை சரி பண்ணால் தான் நமக்கு இது ஏதாச்சும் சொல்லுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இங்கே ஒரு பேய் இருக்குது, நீ எப்படியாச்சும் இதுக்கிட்ட தப்பிச்சிருன்னு சொல்லிட்டு இது ஏதாச்சும் ஒன்று சொல்லுன்னு நினைக்கிறேன். இருங்க பார்ப்போம். இங்கே மேலே தான் போய் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு இது ஓப்பன் பண்ண வேறு ஏதாச்சும் ஓப்பன் ஆகுதா? இல்லை. ஐ திங்க் இங்கே ஏதாச்சும் வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். இருங்க அங்கே ரூம் இருந்துச்சுல்ல, அது இந்த டோரை எப்படி முதல்ல அன்லாக் பண்ணுறது? எப்படிரா இதை நான் திறப்பேன்? என்ன பண்ணுறது? கருமம் என்னது இது? இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. என்னது இது? இங்கே அட்டாச் பண்ண முடியுதா? ஓகே இப்போ என்ன இங்கே டோர் ஓப்பன் ஆகுது? என்னது இது? போக முடியலையே. அட கடுப்பா. என்ன ரோபோட்டு தற்குறி கண் அப்படியே அந்த சைடு இந்த சைடு ஆட்டாத, கடுப்பாக இருக்குது. ஐ திங்க் இருங்க இதை இப்படி வச்சு இப்போ கொஞ்சம் ஓப்பன் ஆச்சுல்ல, இதை வச்சு ஏமரை வச்சு உடைக்க முடியும்னு நினைக்கிறேன். என்னது இது? எதுவுமே காட்டலையே, ட்ராப் தான் இருக்குது. இன்னும் என்ன பண்ணலாம்? இருங்க எடுத்தால் இதாகுது. வேறு எங்கேயாச்சும் வைக்கிற மாதிரி இருக்கும் இது. ஏன்னா இது ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் இதுக்கு பேட்ரி கொடுக்க சொன்னாங்க, ஆனாலும் உயிர் வரலையா? இந்த எலிவேட்டர் கூட யூஸ் பண்ண முடியல கருமம். எல்லாம் ரோபோட்டு ஏதாச்சும் வாயை திறந்து சொல்லலை, திருட்டு முழிச்சிட்ருக்க. இதுதான் அந்த குழந்தை. நீங்கள் ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்துருப்பீங்க. இந்த குழந்தைய வச்சு தான் ஆடிட்டுருப்போம். இப்போ வந்து இதுலேயே அந்த குழந்தை வரும்னு சொன்னாங்க. பார்ப்போம், வந்தால் நல்லாயிருக்கும். வந்தால் மறுபடியும் அள வைப்போம். நம்மக்கிட்டலாம் லந்து பண்ணவே முடியாது. ஓகே இதை மாட்டிட்டோம். ஐ திங்க் இதில் தான் மாட்ட முடியுது. ஓகே என்னப்பா இது? இப்போ ஏதோ பேட்ரி தான் ப்ராப்ளமாக இருக்குது, அதை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்புறம் என்ன? ஓகே இருங்க லோடிங் ஆகுது. டேப்பா? என்னது இது? ஐ திங்க் இங்கே ஒரு விளையாட்டு கொடுத்துருக்காங்க. இருங்க டச் பண்ணுறேன். அழுத்திட்டு சார்ஜிட்டு அவ்வளோதான். என்னடா இது மறுபடியும் இந்த சைடு இருக்குல்ல 3, அது ஃபுல்லாகணும்னு நினைக்கிறேன். காரணம் இது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இருங்க
இதில் எப்படின்னா இந்த பயமே படக்கூடாது அப்படியே. ஆனாலும் கரெக்டாக தான் அழுத்துனேன், அப்புறம் என்ன இப்படி ஆச்சு இருங்க. பயமே படக்கூடாது. இது என்ன இது சில்லி கேம்டா என்னடா இது அப்படின்னு ஆரம்பிக்கணும். இப்போ பாருங்கள், இது கடைசி ஒன்றுங்க, கடைசி. ஷா டேய் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இது ஒரு சின்ன கேமா இது பெரிய கேமு கூட நான் ஃபினிஷ் பண்ணிடுவேன்டா. இதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐ திங்க் இந்த ரவுண்டில் முடிஞ்சுங்க. இருங்க, இங்கே ஒரு டேப்பு. அதனால ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து கொஞ்சம் காம்டனாக ஆடணும், கூலாக ஆடணும். கேப்டன் கூல் மாதிரி கூலாக இருக்கலாம், கூலாக அவ்வளோதான். இன்னும் ஒன்று சிம்பிளு. ஓகே, இன்னும் 3 சிம்பிள் தாங்க. மனசு வச்சு எல்லாம் சிம்பிள் தான். கடைசி ஒன்று அடிக்கடி இப்படி கொடுத்துடாதீங்கடா. ஒரு வாட்டி தான் ஒரு சார்ஜ் பண்ணுவேன் இந்த கேமில். ஓகே, இது பண்ணுறதுக்குள்ளே உயிர் போகுது. இன்னும் எல்லா வாட்டி இதே பண்ணோன்னா சார்ஜுடு. ஏ நாங்கள் ஜெயிச்சிட்டோம் சொல்லு ரோபோட், நாங்கள் ஜெயிச்சிட்டோம். ஓகே, ரோபோட்டோட கண்டை பாருங்கள், ஆய் கட்டுதாய். 10 நான் தான் உயிரை காப்பாற்றினேன். என்னது இது? என்னய்யா இருமிட்டுருக்கு? ஓகே, இதுக்கு வந்து இங்கு தெரிஞ்சிருச்சாமா. இது வாயிலேருந்து நமக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன், பேசாது. அப்படியே பிரிண்ட்டாக எடுத்து காட்டும் இந்த மாதிரி ஒரு. இது வந்து நமக்கு உதவி செய்யும்னு நினைக்கிறேன் இந்த கேமை முடிக்க. ஓகே, இங்கே எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. இதை கொண்டு போய் அதை வாயில் ஊற்றணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் வாயில் ஊற்றணும். எப்படி எல்லாத்தையும் இதாகாதா? எனக்கு பார்க்குறேன். என்னடா ஏதோ ஒன்று வெடிச்சிச்சிங்க, ஆனால் என்ன தான் தெரியல. சரி, அதை விட்டுறலாம். இது ஒரு பேய் கேம் தானே, அது எதுவும் நம்மளை பயமுறுத்த பார்க்குது. ஆனால் நாங்கள் அதை கண்டுக்க வேணாம். ஓகே, இந்த குடி என்ஜாய் பண்ணு. எனக்கு பிரிண்ட் எடுத்து காம்பி. இப்படி வேண்டாது அது. ஓகே, இது ஊற்றல, கரெக்டாக ஊற்றணும்னு நினைக்கிறத ஆயத்தோர. என்னடா இது? செப்டம்பர் 14. அந்த சைடு ரேடியோ இருக்கா? ஓகே, ஆர்ட் அனுப்புது. சரி, நாங்களும் ஒரு ஆர்ட் அனுப்ப முடிச்சுன்னா நல்லா இருந்திருக்கும், ஒரு எமௌண்ட் மாதிரி. இந்த கரும்பு வேறு கத்திட்டு இருக்கு. என்னடா அது காலில் ஏதோ அடிபட்டுருக்குங்க. என்னாச்சு? இது காலில் ஏதோ அடிபட்டுருக்காமா. அதுக்கு என்ன அட்டாச் தான் பூஸ்டர்னு போட்டிருக்கேன். எப்படி இது நான் அட்டாச் பண்ணுவேன்? எப்படி என்ன பண்ணும்? ஏதாச்சும் சொல்லலை. நீ ஏதாச்சும் பசில் கொடு. என்ன பண்ணுறது? ஏதாச்சும் ஒரு டிப்ஸ் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். திறந்துருச்சு. ஓகே, இப்போ இந்த ரூமில் இருந்து ஏதாச்சும் ஒரு பூஸ்டர் எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே தான் இருக்குது. இங்கே தான் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை கொண்டான்ட்டு இங்கே பாருங்கள், அவங்களே போட்டிருக்காங்க எப்படி ஃபிக்ஸ் பண்ணணுன்னு. ஆனால் அந்த பூஸ்டர் இப்போ எங்கே இருக்கும்? இதெல்லாம் இல்லை. இது எதுவும் அந்த குழந்தைய ஆட வைக்க இங்கே எங்கேயாச்சும் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னது இது? 3ன்னு போட்டிருக்கோம், 3வது ரூமு. என்னது இது? டாக்டரா? என்ன இறந்த டாக்டர்னு போட்டிருக்காங்க. ஓகே, இங்கே ஒரு டால் இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், பேபிஸ் நாட் அலவுட்னு ஒரு போஸ்டர் மேலே போட்டிருக்கு. வேறு ஏதாச்சும் வித்தியாசமாக கிடச்சா நல்லாயிருக்கும். ஆனால் என்னடா, முக்கால்வாசி ரூமு லாக்கில் தான் இருக்குது. ஓகே, 5வது ரூம் ஓப்பன் பண்ணிட்டோம். என்னது இது? இது ஒரு புதையல் கிடச்சிருக்கு. டோர் ஸ்டாப்பரா? என்னடா இது கருவோ? இது எதுக்கு நமக்கு தேவை? சரி, எல்லாத்தையும் அங்கே போட்டு வச்சுக்கலாம். என்ன எல்லாத்தையும் ஆளில் போட்டுடலாம். இந்த டோரெல்லாம் எப்போ லாக் ஆகுன்னு தெரியாது. எல்லாம் இடிஞ்சு விழிஞ்சு ஏதாச்சும் போகாத மாதிரி ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். இது உனக்கு வேணுமா? வேண்டாமா? சரி, விட்டுரு. வேறு ஏதாச்சும் இருக்குன்னு நினைக்கிறேன். இதோட பூஸ்டர் தேட சொன்னாங்களே. ஓகே, இங்கே எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். ஏன் மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் என்கிட்ட எக்கச்சக்கமாக இருக்குல்ல. வேறு ஏதாச்சும் ஒன்று கிடச்ச ட்ராயர் ஏதாச்சும் ஓப்பன் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லையே. என்னது இது? இதெல்லாம் நூல், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அவங்க கேட்டது மட்டும் தேடல. இந்த தலகாணியை வச்சு அதை அழுத்தி கொள்ள முடிஞ்சுன்னா நல்லா இருந்திருக்கும். அதோட இதே இருந்திருக்காது, அந்த டாஸ்க் இருந்திருக்காது. வேறு ஏதாச்சும் கிடைக்குதா? என்னது இது? எல்லா கபோர்டுமே காலியாக இருக்குது. காலினா எதுவுமே நம்மளால் எடுக்க முடியல அந்த மாதிரி. ஓகே, இந்த ரோடெல்லாம் உடஞ்சிருக்கு, இந்த ரூமெல்லாம். வேறு எங்கேயாச்சும் போக முடியும்? என்னது இது? இதுக்குள்ளே போக முடியுமா? சே, இதே நான் பார்க்கலையே. என்னது இங்கா? என்னடா இது மாதிரி இருக்குது கருமம்? சே, என்னடா இது? ஓகே, வேறு ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்குறோம். இந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டோம். உள்ளே போய் ஏதாச்சும் கிடைக்குதா? இங்கே பார்த்தீங்களா, இதுதான் அந்த பூஸ்டரு. இதை வச்சு தான் அந்த பறக்க முடியும்னு நினைக்கிறேன். எக்கச்சக்க இன்ஃபினிட்லையா? ஓகே, அப்போ நமக்கு பிரச்சனை இல்லை. அதுக்கு எவ்வளோ போனாலும் திருப்பி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ முதல்ல போய் அதை ஃபிக்ஸ் பண்ணலை. எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு முதல்ல பார்க்கணும். என்னது இது? இது வந்து கைகளெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண முடியாதுன்னு போட்டிருக்கா. அப்புறம் என்ன கெட்ட வார்த்தை தான் வருது வாயில். ஓகே, இப்போ இது கொண்டு போய் இந்த மிஷினில் வச்சு இது மூலமாக ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னது இது? அழுத்திட்டோம். இன்னும் உட்காரல. இன்னும் ட்ராப் ஆகுது. இன்னும் உட்கார மாட்டேங்குது. வேறு எப்படி நான் வைப்பேன் இதில்? ஐ திங்க் இதில் தான் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரூம் இருந்துச்சுல. ஆமாம், இங்கே தான் இருக்குல்ல. இதை வச்சு அந்த ரோபோ இதுக்கு மேலே வச்சு அப்படியே இது பண்ணணும்னு நினைக்கிறேன். இருங்க, அப்படியே லாக் பண்ணோம். ஓகே, என்னாச்சு? என்ன டோர் எப்படி க்ளோஸ் ஆச்சு? இருங்க. இது போட்டால் தான் டோர் ஓப்பன் ஆகுதுல்ல. ஆமாம், அப்புறம் எப்படி இதை க்ளோஸ் பண்ணுறது? இருங்க, இதுக்கு நடுவில் ஏதாச்சும் ஒரு ஹேமர் ஏதாச்சும் போட்டு வச்சுக்கலாம் லாக் பண்ணுற மாதிரி.
ஓகே, இது நம்ம என்னோடய அறிவை யூஸ் பண்ணி இது பண்ணுற பார்க்குறேன். ஆனால் ஏதாச்சும் நடந்தால் நல்லாயிருக்கும். இருங்க, ஓப்பன் ஆச்சா? இன்னும் க்ளோஸ் ஆகிடுச்சு. இருங்க, வேறு ஏதாச்சும் பண்ண முடியுதா? எப்படி அந்த நான் அதை இது பண்ணுவேன்? ஏன்னா இது வச்சுட்டு தான் நான் உள்ளே போகணும். இது எடுத்தால் டோர் க்ளோஸ் ஆகிடுது. இது ஏதாச்சும் வைக்க முடியுதா? எப்படி நான் வைப்பேன்? இது வேறு எங்கேயாச்சும் இந்த ரோபோட்டை வைக்கணுமோ? லிஃப்ட் வழியும் வைக்க முடியலையே. ஆனால் இது வச்சுட்டு எப்படி நான் உள்ளே போவேன்? இதை வச்சு இதுதான் டோர் ஸ்டாப்பர் ஆச்சு. இது எப்படி ஸ்டாப் பண்ணும் பார்க்கலாம். இருங்க, அற்புத விளக்கம் மாதிரி இருக்குது கொஞ்சம் பார்க்க. இது என்ன பண்ணும்? ஸ்டாப்பு. அட என்னடா இது பிக்கலைத்தனமாக இருக்குது. ஆனால் பாவீங்களா, இந்த மாதிரி ஒரு கேஜெட் இருக்கா? நமக்கு தெரியாத ஒரு நவீன ஒரு ஏதோ கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. ஓகே, இது உட்கார வச்சு இப்போ இதை அழுத்துனா அது நான் உயிர் வந்துடும் நினைக்கிறேன். ஓகே, பூஸ்டர் உட்காந்துச்சு. ஹே வா, என்ன சொல்லு, என்ன நடந்துச்சு சொல்லு. என்னடா இது பறந்துட்டு போகுது? அட தற்கூரி, என்னடா இது காப்பாற்றி விட்டதுக்கு எஸ்கேப் ஆகிடுச்சிங்க. அது ஏன்டா இந்த படத்தில் டாஸ்க் கொடுக்குறீங்க? ஒரு வேளை இது அவசியம் இல்லையோ? கஷ்டப்பட்டு காப்பாற்றினாயோ இடிஞ்சு விழுது ஆடு. அதை காப்பாற்றிருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இன்னும் என்னாச்சு? அட கொடுமையே, என்னடா இது என்ன நடக்குது? ஓகே, ஏதோ சரியாயிடுச்சின்னு நினைக்கிறேன். அது ரோபோவை எங்கே நான் போய் தேடுவேன்? இந்த இடம் க்ளோஸ் ஆகிடுச்சிங்க. ஓகே, அப்போ நான் அந்த இடத்துல போக முடியாதுண்ணா. வேறு எந்த இடத்துல என்னால் போக முடியும்? ஏன்னா இருக்குது அந்த இங்கே இருக்குதுங்க. ஓகே, எலவேட்டர் பீஸ் என்னது இது? ஓகே, அதுக்கு ஸ்பேனர் வேணுமா? இந்த ரோபோட் தான் எலவேட்டரை சரி பண்ண போகுதுன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்குது. செம்மையாங்க, வேறு லெவலு. ஓகே, ஸ்பேனர் இங்கேயே பார்த்தேனே. இது நெட் இருக்குது, இங்கே போல்ட் இருக்குது. அப்போ ஸ்பேனர் இங்கே தானே இருக்கணும். என்ன இங்கே எங்கேயாச்சும் வச்சுருப்பாங்களோ? இதுக்குள்ளே இருக்காது. ஐ திங்க் இதே மாதிரி ஏதாச்சும் பாக்ஸில் போட்டு வச்சுருப்பா, ஏதாச்சும் ஒழிச்சு வச்சுருப்பா தற்கூரி. இருங்க, எங்கேயாச்சும் தேடி பார்க்கலாம். எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? என்ன என்ன ஐட்டங்களோ? ஓகே, ஸ்க்ரூ ட்ரைவரு, பச்சை கலர் ஸ்க்ரூ ட்ரைவரு, நீலி கலர் ஸ்க்ரூ ட்ரைவரு, அப்புறம் சிவப்பு கலர் ஸ்க்ரூ ட்ரைவரு. ஏன்னா கலர் கலராக வச்சுருக்கீங்க. எதில் திருப்பினாலும் திரும்பல. ஓகே, வேறு ஏதாச்சும் நமக்கு கிடைக்குதான் பார்க்குவோம். இங்கே இதெல்லாம் இருக்குது, போல்ட் இருக்குது, அப்புறம் நெட்டு. போல்ட் நெட்டு ஒன்றா போட்டிருக்கேன். இதெல்லாம் கொடுக்கணுமோ அவனுக்கு? என்னடா இது? ஓகே, இந்த இடம் போக முடியாது. இந்த இடம்லாம் உடஞ்சிருக்கு. ஸ்பேண்டர் நினைக்கிறேன். ஓகே, இதுதான் ஸ்பேண்டரு. என்ன எடுக்க முடியல. ஓகே, இந்த சாப்பிடு என்ஜாய் கொடுக்க முடியலையே. எடுத்துகிட்டு ஜாலியாக போயிடுச்சு. இதுதான் சரி பண்ண போகுது. ஓகே, சரி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். தம்பி, என்னடா பண்ணிகிட்ருக்க? என்னையா நெட்டு போட்டு கழண்டு விழுது? நெட்டு போட்டு டைட்டாக தானே பண்ணோம். இவன் என்ன எல்லாம் கழட்டி வீசிட்டு இருக்கா? இருக்கிறது எல்லாத்தையும் உடைக்காத. என்ன வேணும்? ஆயில் தேவைன்னு எனக்கு. ஆமாங்க, லிஃப்ட்டு இதுக்கு ஆயில் இல்லாமல் எப்படி? ஆயில் இருந்தால் தான் லிஃப்ட்டே இதாகும், கொஞ்சம் ஸ்மூத்தாக ரன் ஆகும். ஓகே, இந்த எடுத்துக்கோ தம்பி, எல்லாத்தையும் கொண்டு போய் ஊற்று. சீக்கிரம். தற்குறி, இவன் ஆயில் நீ குடிக்கிற? கருமை கொட்டை விடுதுங்க என்ன பார்த்து. வேறு என்ன வேணும்? சீக்கிரம் சொல்லி தொலை. என்ன ஹேமர் வேணுமா? ஹேமர் இங்கேயோ பார்த்தேன்னு எக்கச்சக்கமாக இருந்துச்சுங்க. இங்கே தான். எஸ், இதுதான் கிடச்சிருச்சு. இந்த இடத்துக்கோ என்ஜாய். இப்படி சீக்கிரம் ரெடி பண்ணி குடி தம்பி. அண்ணனுக்கு சீக்கிரம் போனோம், நிறைய வேலை இருக்குது. அந்த குழந்தை வேற வந்துட போகுது. அவன் வந்துட போகிறா, காப்பாற்றுறேன். அந்த மாதிரி தான் இருக்குது. சீக்கிரம்டா. என்னையா இருக்கிற எல்லா நெட்டு போல்ட்டுமே கலந்து விழுந்து இவன் என்ன தான் டைட் பண்ணுறான்னு தெரியல. ஓகே, இன்னும் எலவேட்டர் சரியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சக்ஸஸ், ஜெயித்து விட்டோம். இதெல்லாம் வெற்றி இல்லை. இதுக்கப்புறம் வேறு சாப்டர் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, ஆனால் இது ஆர்ஆர் கேம் மாதிரி இப்போதைக்கு இருக்குல்ல, போக போக ஆர்ஆராக இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன இடிக்குது? ஓகே, அந்த குழந்தை வருதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இப்படி தான் அந்த குழந்தை வரும். பார்த்தீங்களா, அந்த குழந்தை வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த சாப்டர்லேருந்து அந்த குழந்தை வரப்போகுது. அப்போது அடுத்து பயங்கரமாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அது வேறு வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா இதே 20 மினிட்ஸ் கிட்ட ஆச்சு. நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரெக்கமெண்டேஷன் போகாது, நிறைய நாள் வீடியோ போடல. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பார்த்துருக்கீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா.